80 லட்சம் கொடுத்து கொலை பண்ண சொல்லிடுறாங்க. நீ போலீஸுக்கு போனீங்கன்னாக்கா உன் பிள்ளைய வந்து நைட்டே தூக்கிடுவான்னாங்க. பொண்ணை. அதனால தான் நான் ஒன்றும் சொல்லாத நான். கடலூர் திருப்பாதிரி புலியூர் சங்கரன் தெருவை சேர்ந்தவர் பூவராகவன். இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்து வருகிறார். கடந்த 29ஆம் தேதி இவர் தனது வீட்டில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்னைக்கு புறப்பட்டார். இவர் புதுவை திண்டிவனம் சாலையில் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 பேர் மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்தபடி வந்து அவரை வழிமறித்தனர். ஆனால் அவர் நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். மீண்டும் அவர்கள் 2 பேரும் அவரை மோதுவது போல மோட்டார் சைக்கிளில் சென்றனர். இருப்பினும் அதை கண்டுகொள்ளாத அவர் திண்டிவனம் புறவழிச்சாலை மொளசூர் அருகே சென்றபோது காரிலும் மோட்டார் சைக்கிளிலும் வந்த கும்பல் அவரை வழிமறித்து காரில் கடத்தி சென்றது. உன்னை 80 லட்சம் கொடுத்து கொலை பண்ண சொல்லிடுறாங்க. நீ 1 கோடி கொடுத்தினாக்கா நீ தப்பிச்சிக்கலான்னாங்க. நான் ஒரு அண்ணக்காவடி, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அப்படி இருக்குள்ள உன்கிட்ட பணம் இருக்கு, நீ கொடுன்னாங்க. என்கிட்ட பணம் 10 பைசா கிடையாதுண்ணா. 8 மாதமாக உன்னை நான் தேடிட்டு இருக்கேன். நீ பணம் கொடுத்தாதான் நான் ஒன்று வருவேன்னாங்க. என்கிட்ட 10 பைசா பணம் கிடையாது அப்படின்ட்டு அந்த தாயாரண்ண போட்டு அடித்தாங்க. மேலே போட்டு உட்காந்தாங்க, கழுத்தை போட்டு மிரிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் என்னால் பேச முடியல, ஒன்றும் இல்லை, மயக்க நிலையில் இருந்தேன். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் கையும் கட்டிட்டாங்க, வாயும் கட்டிட்டாங்க, முகத்தையும் மூடிட்டாங்க. பின்னர் பூவராகவன் மகன் ஹரிஷ் கேசவை தொடர்பு கொண்ட கும்பல், உன் தந்தையை கடத்தி விட்டோம், 1 கோடி ரூபாய் தந்தால்தான் அவரை விடுவிப்போம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஹரிஷ் கேசவ் தன்னிடம் பணம் இல்லை என்று கூறியுள்ளார். அப்போது கேசவுடன் இருந்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த நண்பன் அஜித், தந்தையை அவர்கள் கொன்றுவிட்டால் நமக்கு தந்தை கிடைக்க மாட்டார், நாம் அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுத்து விடுவோம் என கூறியுள்ளார். இந்த அஜித் என்றவன் அந்த நேரத்தில் என்னைக்கு யூஸ்வலாக வராதவன் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த உடனே என்னடான்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி இன்னொன்னே அந்த ஃபோனை என் பையனை பேசக்கூடாது, அவனே பேசியிருக்கான். வாங்கி பேசிட்டு பிஸ்கெட்டை வாங்கிட்டு அவனே விறுவிறுன்னு போயிருக்கான். அதான் தெரியும் சார். இதையடுத்து ஹரிஷ் கேசவ் வங்கி லாக்கரில் இருந்து 310 கிராம் தங்க கட்டியை எடுத்து அவர்களை தொடர்பு கொண்டு எங்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள பெருமாள் ஏரிக்கரை பகுதிக்கு வருமாறு கூறியுள்ளனர். அதன்படி அங்கு சென்ற ஹரிஷ் கேசவ் மற்றும் அஜித் அவர்களிடம் 310 கிராம் தங்க கட்டியை கொடுத்துவிட்டு தந்தை பூவராகவனை மீட்டு வந்திருக்கிறார்கள். பூவராகவனை விடுவிக்கும் போது கடத்தி சென்றவர்கள், போலீசிடம் சென்றால் சென்னையில் உள்ள உன் மகளை கடத்தி கொலை செய்து விடுவோம் என மிரட்டி சென்றிருக்கிறார்கள். நீ போலீஸுக்கு போனீங்கன்னாக்கா உன் பிள்ளைய வந்து நைட்டே தூக்கிடுவான்னாங்க, பொண்ணை. அதனால தான் நான் ஒன்றும் சொல்லாத நான். இதனால் அதிர்ச்சி அடைந்த பூவராகவன் கடந்த 1 வார காலமாக இத்தகவலை வெளியில் சொல்லாமலேயே இருந்துள்ளார். வீட்டில் இருந்த தங்க கட்டி கடத்தல் கும்பல் கையில் இருப்பது குறித்து பூவராகவன் கடலூர் திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தில் திங்கட்கிழமையன்று புகார் அளித்தார். விசாரணையில் பூவராகவன் மகன் கேசவுடன் இருந்த நண்பன் அஜித் இந்த கடத்தலில் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு அஜித், சதீஷ்குமார், வினோத்ராஜ், ரேணுகா, விஜய் ஆகிய 5 பேரும் சேர்ந்து அவரை கடத்தி சென்றது தெரிய வந்தது. நண்பர் என்பதால் அஜித் ஹரிஷ் கேசவ் வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அப்போது அவர்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து பணத்தை பறிக்க அஜித் திட்டமிட்டிருக்கிறார். இவர்களுக்கு ஆதரவாக யாரும் வர மாட்டார்கள் என்பதையும் அஜித் அறிந்து வைத்திருந்தார். இதையடுத்து பூவராகவனை கடத்தி பணத்தை பறிக்க அஜித் தனது நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் போட்டு கொடுத்து பூவராகவனை கடத்தி தங்க கட்டியை பறித்ததாக கூறப்படுகிறது. இவை எதுவும் தெரியாதது போல அஜித் ஹரிஷ் கேசவுடன் இருந்து கொண்டு நகையை வங்கி லாக்கரில் இருந்து எடுப்பது,
அவருடன் சேர்ந்து கடத்தல்காரர்களிடம் கொடுப்பது என அனைத்து நடவடிக்கைகளிலும் ஹரிஷ் கேசவுடன் இருந்துள்ளார். அவ்வப்போது இங்கு நடக்கும் விவரங்களை கடத்தல்காரர்களான தனது நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து பூவராகவனை கடத்தி தங்கக்கட்டி பறித்த வழக்கில் அஜித், சதீஷ்குமார், வினோத் ராஜ், ரேணுகா ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள கூட்டாளி விஜயை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். நண்பர்கள் என்றாலும் உறவினர்கள் என்றாலும் வீட்டில் நடக்கின்ற வரவு செலவுகளையும் பணப்புழக்கத்தையும் அவர்கள் முன் செய்வது வில்லங்கத்தை வீட்டிற்குள் வரவைக்கும் என்று போலீசார் எச்சரிக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் இந்த போலீஸ் எனக்கு செஞ்சு கொடுத்த நன்றி இது எனக்கு நான் பெருசாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.